வணக்கம் நண்பர்களே. தேங்காய் இந்த ஒரு உணவை நம்ம தினமும் சாப்பிட்றோம். சட்னி, பொரியல், கூட்டு, இனிப்பு, பிரியாணி எதுல பார்த்தாலும் தேங்காய் சேர்க்கிறோம். ஆனா இந்த தேங்காய் சாப்பிடுவதால நம்ம உடல்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? பல பேருக்கு ஒரு பெரிய தவறான நம்பிக்கை இருக்குது. தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு கூடும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும், உடம்பு வெயிட் ஏறும்னு. ஆனா உண்மையை கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சரியான அளவுல தேங்காய் சாப்பிட்றது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் காலையில சரியான முறையில எடுத்துக்கிட்டா உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும், பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில தேங்காயை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் கவனமாக எடுக்க வேணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். தேங்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தேங்காய் ஒரு சாதாரண உணவே இல்லை. இதுல நல்ல கொழுப்புகள், அதாவது ஹெல்த்தியான ஃபேட், ஃபைபர், மேங்கனீஸ், காப்பர், அயன், செலினியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. அதுவும் இதுல இருக்கக்கூடிய மீடியம் செயின் ட்ரைகிளிசராய்டு, எம்சிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் உடலுக்கு வேகமாகவே எனர்ஜியை தர்றதுக்கு உதவும். அதனால தான் சிலர் காலையில கொஞ்சம் தேங்காய் சாப்பிட்ற பழக்கம் வச்சிருக்காங்க. ஆனா இதை எப்படி சாப்பிட்றோங்கிறது ரொம்பவே முக்கியம். இது உடலுக்கு தரக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். ஸோ உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு தேங்காய் பயன்படுது. எப்போதுமே நீங்க சோர்வா இருக்கிறீங்கன்னா காலையில எழுந்த உடனே டயர்டான ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா தேங்காய் சிலருக்கு நல்ல ஒரு எனர்ஜி சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு உதவலாம். இதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு உடலுக்கு மெதுவாக சக்தியை தரும், எனர்ஜியை தரும். அதனால தான் சிலர் காலை உணவுலையே தேங்காய் சேர்த்துக்குவாங்க. ஸோ தேங்காய்ங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குது. நம்ம எப்பவுமே காலையில எடுக்கக்கூடிய காலை உணவு ஒன்று சட்னி, சாம்பார் எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம எப்பவுமே தேங்காய் சட்னியும் நம்ம எடுத்துக்கிறணும். அப்படி தேங்காய் சட்னி எடுக்க முடியாத நாளில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்த்து சமைக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் நிறையா ஊட்டச்சத்துக்கள், ஃபைபர், நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, ஜீரணத்துக்கு தேங்காய் உதவி பண்ணும். பல பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், வயிறு சுத்தமாகவே ஆகாது. அப்படின்னா தேங்காயில இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும், டைஜஷனுக்கு சப்போர்ட் கொடுக்கும். சிலருக்கு பபிள் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு ஃப்ளோட்டிங் அல்லது ஹெவினஸ் ஃபீல் ஆகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று. ஸோ அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு தேங்காய் பயன்படுது. தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சிலர் பயப்படுறாங்க. உண்மை என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் என்ன பண்ணுதுன்னா, அது நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது. ஆனால் சிலர் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. டெய்லி நம்ம சிறிதளவு அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எஃபெக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. சமநிலையாக சாப்பிட்றது எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ஒன்றாகாது. ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்தால் உடனே அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஸோ உங்களுக்கு உங்கள் உடல் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குது, டயபெட்டிஸ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு டெய்லியும் சிறிதளவு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காயை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தாலும் உங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த நான்காவது நன்மை என்னன்னா, மூளைக்கு நல்லாவே சக்தியை கொடுக்கும். தேங்காயில் இருக்கக்கூடிய ஃபேட் மூளைக்கு எனர்ஜி சோர்ஸா உதவும். சிலர் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, மெமரி பவரை இம்ப்ரூவ் ஆக்குறதுக்கு தேங்காய் பயன்படுது. அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேங்காயை நம்ம டெய்லியும் சிறிதளவு உணவில் சேர்த்துட்டே வரும்பொழுது நம்மளுக்கு மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு. இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஷாக்கா இருக்குதா? சிலருக்கு தேங்காய் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசியே இருக்காது. ஸோ இதனால உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இது பயன்படுது. ஏன்னா இதில் ஃபேட் ப்ளஸ் ஃபைபர் காம்பினேஷன் இருக்கிறதுனால
உங்க வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால நீங்க அன்னெசரியா எந்த ஒரு ஸ்நாக்ஸையும் சாப்பிட மாட்டீங்க. இதனால வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து அதிகமா சாப்பிட்றனாலனா உடல் எடை அதிகமா இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும். இந்த தேங்காய் வந்து நம்ம என்ன சொல்றது, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா தேங்காயை கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு 1/2 கப் தேங்காய் சாப்பிட்டாவே போதும். அதிகமா சாப்பிட வேண்டாம். அடுத்து 6வது நன்மைகளை நம்ம பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்திங்க. தேங்காயில இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட் இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவி பண்ணுது. ஸோ உடம்புக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஒரு நாள்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகாது. நம்ம டெய்லி எடுக்க தான் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுத்து 7வது நன்மை, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நன்மை, நம்மளுடைய சருமம் மற்றும் முடிங்க. ஸோ முடியையும் நம்மளுடைய சருமத்தையும் நல்லா சைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் சருமத்தை வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் தேங்காய் பயன்படுது. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஜப்பியாக அழகாக பளபளன்னு இருப்பாங்க. அவங்களுடைய முகம் எல்லாமே பளபளன்னு இருக்கும். முடியுமே நல்லா சைனிங்காக அடர்த்தியாக நீளமாக இருக்கும். அதற்கு காரணம் வந்து தேங்காய் தாங்க. ஏன்னா கேரளா மக்கள் வந்து அவங்க உணவில் சமைக்கிற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு தேங்காய் எண்ணெயில் செஞ்சு தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கடல் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அடுத்து இந்த மாதிரி நிறைய எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கேரளாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுடைய சருமம் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. ஸோ வந்து அதிகமாக சாப்பிட வேணாம், கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. இதில் இருக்கக்கூடிய நல்ல ஃபேட் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கும். டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட்லேயே நம்மளுடைய ஸ்கின்னை வச்சுக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். அவங்களோட ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து வேகமாகவே ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அவங்க எல்லாமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிறிதளவு தேங்காய் எண்ணெயை முகத்தில் அப்ளை பண்ணிட்டு தூங்கினா மூஞ்சி நல்லாவே பளபளன்னு ஆயிரும், நல்லா ஹைட்ரேட் ஆயிரும். நியூட்ரிஷன் கிடைக்கிறதுனால உங்களுடைய ஓவரால் ஸ்கின் ஹெல்த் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி தான் முடிக்கும் நியூட்ரிஷன்ஸ் வந்து டைரெக்டாக கிடைக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ண முடிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளர ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னென்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு தேங்காய் வந்து பயன்படுது. தேங்காயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பேலன்ஸ் டயட்டுடன் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். எலும்புகளை இரும்பாக்குறதுக்கு பயன்படுது. ஏன்னா தேங்காயிலையும் வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு தேங்காய் வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, வயிறு நிறைவாக இருக்கும். சிலருக்கு அடிக்கடி பசிக்கும். அப்படியானா பிரேக்ஃபாஸ்ட்ல காலை உணவுல கொஞ்சமாக நல்லாவே ஃப்ரெஷ்ஷான தேங்காயை கொஞ்சம் 2 பீஸ் கீறி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா வயிறு நிரம்பிடும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடலுக்கு நல்ல கொழுப்புகளை கொடுக்கும். நம்ம உடம்புக்கு எல்லாமே ஃபேட்டு கெட்டது கிடையாதுங்க. நல்ல கொழுப்புங்கிறது ரொம்பவே அவசியம் நம்ம உடலுக்கு. ஸோ கெட்ட கொழுப்பு அகற்றுறதுக்கு நல்ல கொழுப்பு வந்து தேவை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேங்காயை பயன்படுத்தணும். அளவோடு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து முகங்களில் வந்து பருலாம் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த பருவை போக்குறதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, காலையில் தேங்காய் பாலை குடிச்சாவே அந்த பரு போயிடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹார்மோன்களையும் பேலன்ஸ் செய்யும் தேங்காய். ஸோ தேங்காய்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உணவு. நம்ம டெய்லியுமே சிறிதளவு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, கொலஸ்ட்ரால்லாம் வராது. ஆனால் நிறைய பேரோட கேள்வி என்ன, தேங்காய் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பச்சை தேங்காயை சிறிதளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சட்னி, காய்கறிகளில் கூட்டு பொரியல் வைப்போம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நம்ம அளவாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக சாப்பிட வேண்டாம், அளவோடு சாப்பிட்டால் நல்லது. மருந்தாக நம்மளுக்கு செயல்படும். ஸோ தேங்காய் எடுக்கும் பொழுது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது அப்படின்னா, அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி செரிமான பிரச்சனை இஷ்யூ இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தினமும் தேங்காய் சாப்பிட்றீங்களா? இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.